குடச்சாமியாருடைய சிலை முன் வச்சிருக்கிறோம். அது வந்தால் மேற்கு கொண்டாடி சந்தி அந்த மேற்கு சந்தி பழைய ரத்னமண்டல போட்டோ ஜெயிலரோட கடைசி வந்தது ஜெயிலர் அதுதான் நாராயணன் கோயில், அதாவது வந்து பொண்ணு நாராயணன் கோயில். ஹாய் யூஸ் வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் வந்துட்டு இப்படி இருக்கீங்க. நாங்கள் வந்துட்டு ரொம்ப சும்மா இருக்கோம். இன்றைக்கு வந்து காணோம் எதை பற்றி பார்க்க சொல்லி சொன்னோம்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியை பார்க்க போகிறோம். கிராமம்னு சொல்லி சொல்கிறத விட கிராமத்தையும் நகரத்தையும் வந்துட்டு ஒரு இணைக்கக்கூடிய ஒரு இடையில இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை தான் பார்க்க போகிறோம். இதுன்னு பேர் என்ன பார்த்தோம்னா கோண்டால் போய் இது வந்து பார்த்தோம்னா சரியா யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதை சித்தவரம் வந்து பார்த்தோம்னா கொக்கிவில் இன்னொரு நிறைய கிராமங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்துருக்கோம். அதோட வந்து இந்த காணொலி இல்லை, நாங்கள் கோண்டால் பெறக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அங்கே தரத்தோற்றத்தையும் மற்ற அங்கே என்ன நடங்க வந்து ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி தான் காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் கோண்டாயிலுக்குள்ள நுழைய போகிறோம். இப்போ கோண்டாயிலுக்கு நுழைய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் திண்ணையில் தாண்டி கூட கோண்டாயில் இறங்குறோம். இப்போ திண்ணையில் நாங்கள் வந்துட்டு நாங்கள் இப்போ தாண்டி வந்து இடங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் வடக்கு மாகாண அந்த விவசாய திணைக்களம் அது இருக்கு, அந்த இடங்களை தாண்டி தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம் சரியா கோண்டாயிலுக்குள்ளே வந்துட்டோம். என்ன சொல்ல, இது வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு புறநகர் பகுதி எனக்கே சொன்னாங்க. இப்போ புறநகர் பகுதியில இருந்தாலும் இங்க வந்துட்டு இந்த நகரத்துல இருந்து கிராமத்துக்கான ஒரு ஸ்டெப் இங்கதான் பங்குது ஸ்டெப் மாதிரி வாங்கிட்டு இருக்குது. இப்ப நாங்க பார்த்தோம் சொல்லிச்சோம்னா காவிரிச்சு மக்கத்துல 350 ஏக்கர். அது இதுக்குள்ள வந்து யாழ்ப்பாணம் இந்த பல்கலைக்கழக மாணவர் விடுதி இருக்கு சொல்லிச்சோம்னா நாங்கள் இப்ப போய்கொண்டிருக்கிறது வந்துட்டு கொண்டாடி உள்ளே உயர் இடங்கள் தான். இது இன்னும் செய்ய சொல்லலாம் சொல்லிட்டோம்னா கலாலை வீதியிலிருந்து கோண்டாவிலுக்கும் ஐ மீன் கிழக்கோண்டா சந்திக்கும் மற்றது திண்ணவேலிக்கும் இடையில இருக்கக்கூடிய இடம் ஒன்று தான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா நிறைய வீடுகள் வந்துட்டு பெருசா இருக்கு. அது எல்லாத்தையும் விட இந்தியாவில பக்கம் வந்துட்டு என்ன இருக்குன்றால் வேலை பக்கம்தான் ஹாஸ்டல் இருக்கு. இந்த அதுதான் வந்துட்டு ஹாஸ்டல். அது வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விடுதி தூரத்துல இருக்கு. இந்த காகில்ஸை பார்த்துட்டு திருப்பூருக்கு வசதிக்கு இந்த கேம்பஸ் அடி ஹாஸ்டல் அடிக்கு வந்து முடிப்போம். இப்போ நாங்கள் சரியா வந்து பார்த்து சொல்லிட்டு இந்த ஏரியா வந்துட்டு கோண்டாவில் கிழக்கு கோண்டா சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்துட்டு பலாலி வீதியில போய் கொண்டிருக்கோம். பலாலி வீதி கோயில போய் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க ஏற்கனவே வந்து சொன்னா வந்து இந்த கோண்டாவில் அதாவது வந்து உள்ளூர் கடைகள்ல இருந்து சர்வதேச கடைகள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டோம். அதாவது வந்துட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேண்டாம் இங்க உள்ளூரான காகில்ஸ்ல இருந்து அப்படியே இங்க வந்து பார்த்தோம்னா பீஸா கட்டு வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கு. எல்லாம் வந்துட்டு கோண்டாவில் சந்தியில இருக்கு. வந்து கிழக்கு கோண்டாவில் சந்தி. இப்போ நாங்க வந்து பார்த்தோம்னா கிழக்கு கோண்டாவில் சந்தியால இந்த ஓரம் சொல்லி சொன்னால் இதனால மேற்கு கோண்டாவில் சந்தி வரைக்கும் ஒரு போயிட்டு அப்படியே ஒரு ஜூட்டனை போட்டு திருப்பி இந்த கோண்டாயிலுக்குலாம் திருப்பி வந்து இடங்களை சுற்றி காட்டப்போம். இப்ப நாங்க போய்கிட்டு எந்த வீதி வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து சொல்றாங்க ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்துட்டு கோண்டாயில் ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லி இந்த ரோடு சொல்றாங்க. அதை தவிர இங்கே ஒரு 2 பகுதியும் வந்து பார்த்தோம்னா கிழக்கு கோண்டாயிலே நிறைய பகுதிகள் தான். இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு ரங்கி ஏறணும்னு சொல்லிட்டோம்னாலும் ஈஸியாக வந்துடும். சரி, ஓகே. இப்போ இது வேற ஒரு சந்தி வந்து வாங்கிட்டு நாங்கள் டீப்பா கிழக்கு கோண்டாயிலுக்குள்ள போவோம். இப்போ நாங்கள் அதே வீதி நினைக்கிறோம். இது வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா 9 அதாவது நாகபூசணியம்மன் கோயில் உள்ள இருக்கு. கொண்டா நாகபூசணியம்மன் கோயில் அதே வந்து உங்களுக்கு காட்ட பார்க்குறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ரங்குற இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா ஆலடி வீதி. இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் இப்போ நாங்கள் கிழக்கு கோண்டா சந்திலேருந்து வந்து விரைக்க வர்ற முதலாவது வழக்கை பக்கத்தில் வரக்கூடிய வீதி. இந்த வீதிகள் வாங்கினோன்னு உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இந்த இடம் மாறிடுன்னு சொல்லும்போது குளிர்மையா இருக்கு. அதை விட வந்துட்டு இங்கால பக்கம் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு தொழில் விவசாயத்தை நம்பி எழுதுதான். அதுலேயும் வந்து பார்த்தோம்னா முக்கியமா புகையிலை விவசாயம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இதுல கூடி 4ஆ தெரியுது. இப்போ நாங்கள் டீப்பா வந்துட்டு இதுல போவோம். இப்போ இங்க வந்து புகையிலைன்னு சொல்லி சொன்னால் கோயிலைன்னு சொல்லி அதாவது யாழ்ப்பாணத்தின் ஆதாரங்கள் கோயிலைன்னு சொல்லி சொல்லலாம். அந்த இடங்கள்ல வந்து விவசாயம் இங்கே கூடுதலாக செய்யப்படுது. அதை விட இப்போ நாங்கள்
இந்த ரோட்ல வந்து இதாலாம் போகணும்னு சொல்லி இல்லை, ஏதோ ஒரு வகைதான் போகிறோம். இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இங்க வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. இதை விட வந்து பார்த்தோம்னா இங்க கூடுதலா வந்துட்டு சைவ கோயில்கள் இருக்கு. அதுலயும் வந்து குறிப்பா சொல்லணும்னு சொல்லி சொன்னா அம்மன் கோயில்கள் மற்றும் வைரவ கோயில்கள் தான் இந்த பகுதியில வந்துட்டு கூடுதலா இருக்கு. இது கூட வந்து நாராயணன் கோயில் ஒழுங்குன்னு சொல்லி ஒரு நாராயணன் கோயில் ஒன்று இருக்குல்ல. இதுவும் வந்துட்டு இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு கோயில் வந்து நாராயணன் கோயில், அல்லது கிருஷ்ணன் கோயில், அல்லது கண்ணன் கோயில், எப்படி சொன்னாலும் ஒரே பேர் தான். பட் இப்ப நாங்கள் ஆகலும் டீப்பா உள்ள போய்கிட்டு இருக்கிறோம். இதுல வந்து கோயிலுக்கு இதுல வரக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தோம்னா நான் இந்தியாவில பக்கம் போய்கிற இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா கொண்டாடு கோயில். இங்க வந்துட்டு ஒரு சேர்ச் ஒன்று இருக்கு. அதாவது வந்துட்டு இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல இடங்கள் வந்து பார்த்தோம்னா இப்படித்தான் பல நல்லிணக்கமான இடங்கள் இருக்கு. இது வந்து சேர்ச் உண்டு. அப்படியே இங்க வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இப்போ நாங்கள் போய்கிற ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை ஒன்று இருக்கு. அதாவது வந்து கொண்டாடிலே இருக்கு. இந்த பள்ளிக்கு பக்கத்துல இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. நல்ல ஒரு அம்மன் கோயில் உண்டு. இது என்ன அம்மன்னா பர்வதவர்த்தினியா? ஓகே ஓகே. இது வந்து பார்த்தோம்னா பர்வதவர்த்தினி அம்மன் கோயிலாம். அதாவது வந்துட்டு இந்த கோயில் குறைவு. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல ஒன்றாயிரம் ஒரு இடத்துல வந்து இந்த கோயில் இருந்து நினைக்கிறேன், நினைக்கிறேன். பட் இன்னொரு கோயில் இப்படி இருக்கு. இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தகவலா இருக்கு. சரி, நான் இப்படி வந்து பார்த்து சொல்லிட்டோம்னா இப்ப ஆகல் இப்ப வந்துட்டு உள்ள போய்கிட்டு இருக்கோம். இப்ப இதை விட வந்துட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்து போகணும்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ரோட்டுக்கு நேரா வந்து காரைக்கால் வரைக்கும் போய் சேரும். நாங்க வந்து அந்த ரோட்டால தான் நாங்கள் கொண்டாவில் டிப்போ வரைக்கும் போறதுக்காக பிளான் பண்ணிக்கிறோம். அதனால உங்களுக்கு டீப்பா வந்துட்டு கொண்டாவில் ஏரியாவை காட்டுறதுக்காக இதுக்குள்ளால போவோம். சரி, இப்ப நாங்கள் போய்கிட்டு இந்த வீதியில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா நாராயணன் கோயிலடி அந்த இடத்துல தான் நாங்கள் சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். போயிட்டு நாராயணன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு நாங்கள் மற்ற இடங்களை வந்து கூடுதலா பார்க்கலாம். சரி, ஓகே. அப்படியே போயிட்டு சென்னை போவோம். பார்ப்போம். நாங்கள் இந்த காணொலி வந்துட்டு பெருசா இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா ரெண்டாவது பிரிச்சு போடுவோம், நல்லது ஒரே காணொலியோடு வரலாம். மற்றது இதுதான் வந்து பார்த்தோம்னா நாராயணன் கோயில். அதாவது வந்துட்டு பொண்ணு எழுதக்கூடிய நாராயணன் கோயில். இந்த கோயிலை பற்றி காணொலிகள் குறிப்பா வந்துட்டு இந்த கோயில் கும்பாசத்தை பற்றிய காணொலி வந்து நாங்கள் ஏற்கனவே எங்க சேனல்ல போட்டிருக்கோம். அப்படிங்க பக்கத்துல கல்யாணம் பண்ணதுல விசேஷம் தலைவராக்கு மறுபடி நாங்கள் இந்த ரோட்டுக்கு நேரா போவீங்கன்னு சொல்லி சொன்னோம் என்றால் கொண்டாவில் பிள்ளையார் கோயில் போய் சேரும். அதை விட வந்து நாங்கள் இப்போ போய் ஏறுற இடம் சொன்னா குமரகோட்டத்துக்கு போறோம். அந்த இடம் வந்துட்டு பார்த்தோம் என்றால் நாங்கள் ஏற்கனவே அந்த திரும்பாங்குள்ள வந்து அந்த ரோட்டால் அப்படியே நேரம். சரி, நாங்கள் வந்து இந்த ஜீப்பை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டத்தான். மற்ற இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா நாங்கள் அந்த பக்கம் போகாததுக்கு இன்னொரு காரணம் வந்துருக்கு. அது வந்துட்டு ஏற்கனவே நாங்கள் அந்த கொக்கியில் பக்கம் பாதியாக அந்த இடங்களை கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டோம். அதனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறதுக்காண்டி இந்த இது வந்துருக்கோம். இப்ப இது வந்துட்டு பார்த்தோம்னா இப்ப ஆட்கள் நடமாட்டம் குறைவா இருக்கு. என்னன்னா இப்ப மத்தியானம் சரியா ஒரு 10:30-2:45 போல இருக்கு. அதே இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா ஒரு வைரவர் கோயில் வந்து இது இந்த நல்ல வைர கோயில் சொல்றேன். அதே பக்கத்துல வந்து பார்த்தோம்னா குடச்சாமியாருடைய சிலை ஒன்று வச்சிருக்கிறோம். அதாவது வந்துட்டு ஒரு போட்டோ குடச்சாமியாருடைய சிலை வந்து அதே இது வந்துட்டு என்ன வைரவர்னு சொல்லி சொன்னா ஞான வைரவர்னு சொல்றது. சரி, இது போவோம். இது என்ன வைரவர் ஐயா? ஓட வைரவர் என்ன? நாங்க ஐயா கொண்டாதுல பற்றி சும்மா சுத்தி பாக்குறோம். அப்ப இது பக்கத்துல வேற என்ன இடம் ஐயா இருக்கு? இதோட வேற என்ன இடம்? அது என்ன கோயில் ஐயா? அம்மன் கோயில், முத்துமாரி அம்மன். இப்ப கும்பாசனானந்த கோயில். இது குமரகோட்டம் ஐயா? சரியா வார். இது வேற என்ன ஐயா இடம் ஐயா? இங்க டிப்போ. அப்புறம் கொஞ்சம் சும்மா சொல்லுங்க ஐயா. வேற என்ன இடம் ஐயா? இங்க வேற என்ன ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப குமரகோட்டத்து பக்கத்துல இது வைரவர் வந்து இது வைரவர் அம்பாள். ஆமா, மற்றது டிப்போவும் மற்ற ரயில்வே ஸ்டேஷன். டிஸ்பென்சரி. சரி ஐயா வாரம். ஓகே ஐயா வாரம். குமரகோட்டம் பூனா வைரவர் அடியால வர்றோம். இதால நாங்க போறதுன்னு சொல்லிட்டோம்னா டீப்பா உள்ளுக்கு வாங்கி போவோம். இந்தியாவில பக்கம் வந்து பார்த்தோம் என்றால் ஒரு வைரவர் கோயில் இருக்கு. அதாவது வந்துட்டு சித்தி வைரவர் முத்துமாரியம்மன் கோயில். இந்த கோயிலும் வந்துட்டு இப்ப அண்மையில வந்து கும்பாசனம் வந்து இது வந்துட்டு அம்மன் கோயில். அதாவது வைரவரோடு சேர்ந்த ஒரு அம்மன் கோயில் இருக்கு.
இதை விட வந்துட்டு நாங்கள் இப்ப அம்மன் முறைக்கா பார்த்துட்டோம். அப்படியே இந்த ரோட்டுக்கு நேரா போகுதுன்னு சொல்லிட்டோம்னா போண்டாவில் பகுதிக்குள்ள போய் சேரும். சரி, நாங்க வந்துட்டு அப்படி போற மாதிரி போவோமே. ஓ சொல்லி இந்தியாவில பக்கம் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடியோஸ் இருக்கு. அதாவது வந்துட்டு ஸ்டூடியோஸ் சொல்லிட்டோம்னா அந்த வீடியோகிராஃபர்ஸ் செய்யறவங்க, அதுல வந்து பாலா ஸ்டூடியோன்னு இருக்கு. அதை தவிர இங்கே பக்கம் தான் வந்துட்டு இந்த புத்தொழின்னு சொல்லி ஒரு ஸ்டூடியோ இங்கே பக்கம் இருக்கு. கோயில் அவரோட நிறைய அவங்களுக்கு காட்டுறோம். சரி, மற்றது வந்துட்டு முனீஸ்வரர் ஆலயம் வந்து இதுக்குள்ள இருக்கான். சரி, நான் அப்படியே வந்து இதை தாண்டி போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இந்தியாவில் வந்து வீடுகளில் வந்துட்டு மாடி வீடுகள் அப்படி மாறிக்கொண்டு வர்ற அந்த விடயங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்படியே நாங்கள் வந்துட்டு இப்போ போய் சேர்ற இடம் என்னன்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப இந்த பக்கம் போகணும்னு சொல்லி சொன்னோம் என்றால் இது வந்துட்டு என்ன இடம்னு சொல்லி சொன்னா ரோடுன்னு சொல்லி சொன்னால் இப்ப இது வந்துட்டு இந்த டிப்போ ரோடுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரோட்டுக்கு நாங்கள் ஒப்போசிட் சைடால் போனோம்னு சொல்லிங்கன்னா டிப்போவுக்கு செய்யலாம். அது வந்து போண்டா டிப்போ. அங்கதான் வந்துட்டு வடமாகாணத்தின் தலைமையிடமே இருக்கு. அப்படியே வந்து நாங்கள் இப்ப பார்த்துட்டு இருந்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் நிறைய அந்த வயல்களும் மற்ற தோட்டங்கள் சம்பந்தமான இடங்கள் இருக்கு. இப்ப அதுல இப்படியே நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் பார்த்தோம் இந்த தோட்ட வெளியெடுக்க தொடங்கிட்டு இந்த இடங்களும் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்துட்டு உள்ள தோட்டங்கள் நம்பி இடங்கள்லாம் சொன்னாங்க. மற்ற இங்க வந்து காட்டுறதுக்கு வந்துட்டு இந்த கோயில வந்துட்டு எங்கேயாவது செய்யணும்னு பார்த்தா காணையில ஏன்னா இது வந்து கோயில சீசன் இல்லை. அது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் செய்யணும். ஏன்னா இங்க வந்துட்டு புகையில வெங்காயம், மரவள்ளி இதுவெல்லாம் பிரதானமான காய், அதாவது பயிற்சிகள் செய்யற. அதை விட வந்துட்டு இந்தியாவில் போடுறோம் கூடுதலா அந்த பைத்தங்காயல், பாவக்காய்ன்னு சொல்லி மெச்ச மிளகரையும் போடுறது. இது வந்துட்டு மரவள்ளி செய்ய நடக்குது. அதை விட வந்து பார்த்தோம்னா இப்ப நாங்கள் தோட்டவெளி வயல்வெளிகள இருந்து இப்ப நாங்கள் வந்துட்டு இதுல வந்துட்டு வழக்கை பக்கம் திரும்பி போனோம்னா இது கேரக்டர் கோயில் போகலாம். நாங்க வந்து இப்ப கூப்பிடுறது வந்துட்டு இடப்பக்கத்தால் திரும்பி போக போறோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா பக்கத்துல வந்துட்டு ரயில்வே தோட்டம் இருக்கு. அதாவது புகையிற பாதை இருக்கு. இந்த புகையிற பாதை வந்துட்டு எங்க வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டோம்னா கோண்டாவில் புகையிற நிலையம் வரைக்கும் இந்த பாதை சேருது. நாங்களும் வந்துட்டு இப்ப இதுக்கு வந்து நேரா போனா புகையிரங்களுக்கு போகலாம். அதுக்கு மற்ற இடங்கள் ஆகும். இதுல வந்து பழைய கட்டடம் இருக்கு. கூட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பழைய ஒரு சம்பந்தமா கட்டுறவங்கள அல்லது ஏரியா சம்பந்தமான கட்டுறவங்க தான் கேட்டு நினைக்கிறேன். இந்த வந்துட்டு ஒருத்தரும் கட்ட இருந்துருச்சா. சரி, நான் அப்படியே போவோம். அப்படி வந்து பார்த்தோம்னு சொல்லி என்றால் இந்த ரெண்டு பக்கம் வந்துட்டு தோட்டங்கள் இருக்கு. அதை விட வந்துட்டு இப்ப வீடுகள் வந்துட்டு கூடுதலா கட்ட தொடங்கினா என்னன்னு சொல்லி சொன்னோம் என்றால் வளர்ந்து வர்ற ஜனத்தோட இங்க இருக்க பெரிய பிரச்சனை உண்டு. அதை விட வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மக்கள் மட்டும் வேணிக்கு வந்து காணியில் வாங்கி பூக்களை கட்டிக்கொண்டு போயிடும். சரி, இது பார்த்தோம்னா பார்த்தோம் நரவள்ளி தோட்டத்துக்காக ஒரு பக்கத்துல வந்து பார்த்தோம்னா நரவள்ளி இருக்கு. அதை தவிர வந்துட்டு இங்கே பார்த்தோம்னா வாழை இருக்கு. எனக்கு இந்த வாழை வந்துட்டு வீட்டோடு செய்யப்படும் ஒரு வாழை தோட்டம் அப்படி செய்யலாம். மற்றது இப்ப பார்த்தோம் சொல்லணும்னா இந்த புகையிற நிலையம் புகையிற வீதி வந்துட்டு இங்க இருக்கு. நீங்க இந்த தலைக்கு நேர இந்த புகையிற வீதி வந்துட்டு இருக்கு கிடையாது. அப்படியே நாங்க வந்துட்டு இப்ப போக்குவர இடங்கள்னு சொல்லி சொன்னோம்னால் பிள்ளையார் கோயிலுக்கு போறோம். இது வந்து பார்த்தோம்னா கொண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு. இந்த கோயில வந்துட்டு என்ன சிறப்புன்னு சொல்லி சொன்னோம்னா இங்க வந்துட்டு வில்வம், அதாவது வந்துட்டு நாகலிங்க பூ மரம் இருக்கு இந்த கோயில் தான். சரி, அது நம்ம முன்பு வந்து கோயில பார்த்து பாருங்க. இது வந்துட்டு பிள்ளையார் கோயிலுக்கான கல்யாணம் வந்து ஒன்றது. அதோட வந்து இந்த பிள்ளையாருக்கு என்ன பேர் நெட்டிலிப்பால் பிள்ளையார்னு சொல்லி இந்த பிள்ளையாருக்கு பெயர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொங்கல் இருக்கிற அதுதான் வந்துட்டு நாகலிங்க பூமரம். அதுக்கு நடுவில் வந்து பிள்ளையார் கோயில். சரி, நாங்க வந்துட்டு இந்த பிள்ளையார் கோயிலை பெட்டி கூட ஒரு காணொலி தனியா போட்டுருக்கோம். நீங்க அதுல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம். இப்போ நாங்க போயிட்டு இந்த பாதை ஒரு வீடு வந்து பார்த்தோம்னு சொல்லிக்கிறோம்னா அதாவது வந்துட்டு போன்ற எக்ஸ்டன் லேன் சொல்லி ஒரு லேன் உண்டு. அந்த லேன் தான் போகுது. நடுக்கு நேராக பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு வயது போயிடுது. நான் ஏற்கனவே சொன்னாங்க
கொண்டாது இந்த கோயில் நிறைய வைரவ கோயில்கள் இருக்குன்னு சொல்லி அந்த வகையில இப்ப இது வந்து வைரவ கலைஞர் ஆரம்பிக்கலாம். அதை விட வந்துட்டு நாங்கள் இப்ப போய்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய வைரவ கோயில்கள் இருக்கு. அதுகளையும் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். அதாவது பார்த்தோம்னா நாங்கள் சொல்லி வாய்மூடையில இடத்த வைரவ கோயில் வந்துட்டு இது நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னொரு வைரவ கோயில் உண்டு. அதாவது வந்துட்டு இப்ப ஞான வைரவர் ஆலயம் போன்றாரு. இந்த வைரவர் கோயிலை பற்றி இப்போ கிட்டெல்லாம் வந்து கும்பாசம் நடந்தது. அந்த கும்பாசத்தை பற்றிய காணொலி வந்து நாங்கள் இந்த சேனல்ல இப்ப அண்மையில பதிவிட்டு இருக்கிறோம். அதுங்க லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வேற அதை செக் பண்ணி பாருங்க. மற்ற அப்படியே நாங்கள் இப்ப நேரா போயிட்டு வேற போற சொல்லி சொன்னோம்னா அதாவது கொண்டாடி போயிருந்த நிலையை வீட்டுக்கு தான் போய் ஏற போறோம். நாங்கள் ஏற்கனவே வந்து கேரளா சொன்னாங்க இருந்ததுன்னா கிழக்கு கொண்டாடி மேற்கு கொண்டாடி போறதுக்காக தான் இந்த வீடு வந்து நாங்கள் அதுக்கிடையில வந்துட்டு அங்கேயே விழா கொண்டாட கொஞ்சம் இடங்களுக்கு பார்த்துட்டோம். இதோட வந்து நிறைய இடங்கள் வந்துட்டு பார்க்க கிடக்குது. அதை நாங்கள் வந்துட்டு பார்ப்போம். இதோட வந்துட்டு பலாலி வீடுக்கு மற்ற பகுதியில் கொண்டாடி பகுதிகளும் நிறைய இருக்கு. சரி, இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா கொண்டாவில் சிசி பாடசாலைக்கு பக்கத்துல வந்துட்டோம். இந்த இதுக்குள்ள இருக்கிற ஒழுங்கையில தான் இந்த இதுதான் நாங்கள் முதல்ல வந்துட்டே போனாங்க. அதாவது வந்துட்டு நாங்கள் வந்து உள்ள போன டைம் சொல்லிட்டோம். அது இப்போ வந்துட்டு இதுலயும் வந்து பார்த்தோம்னா இன்னொரு வைரவ கோயில் இருக்கு. இது வந்து சினசம்பந்தம் இருக்கு. அதே மக்கள் வந்து பார்த்தோம்னா வைரவ கோயில் அந்த மாதிரி இருக்கு. இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இன்னும் வைரவர் என்றால் இது வந்துட்டு ஒரு ஞான வைரவர் தான். இதுவும் வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்துட்டு ஒரு வைரவர்கள் கண்ணாங்க அந்த வைரவ கோயில் கும்பாசனம் அந்த இடம் இங்க வந்து கும்பாசனம் நடந்தது. மற்ற இதுதான் வந்துட்டு போண்டாவி ஸ்டேஷன், அதாவது போகிறத நிலையம் இங்க இருக்கு. ஸ்டேஷன்ல தாண்டி போவோம். அதாவது இந்த போயிட்டு இந்த போன்ற ஸ்டேஷன்ல பூஜை இடத்த பத்தி பார்ப்போம். என்ன சொல்லிக்கோன்னா நாங்கள் டீப்பா போகலாம். அங்கே வந்துட்டு கோயில் பகுதி தொடங்குது. மற்றது இப்போ நாங்கள் போயிட்டு இருக்க இந்த வீதி வந்து பார்த்தோம்னா புகையிரத நிலைய வீதி. இந்த பகுதியிலும் வந்து பார்த்தோம்னா நிறைய கிடக்கிற கட்டடங்கள் எல்லாம் வந்துட்டு போயிரத நிலைய போயிரத திணைக்களத்துக்கு சொந்தமான கட்டிடங்களாக தான் இந்த இடங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் விட இங்க வந்துட்டு நாங்கள் வந்து கேரளோட போயிரத முன்பகுதியை காட்டிட்டு அதே கூடிய அந்த சிவன் கோயிலையும் காட்டுறதுக்காக வந்து நாங்கள் இதுதான் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நிலையத்தில் வேலை செய்யாத குவார்டர்ஸ். இதுதான் வந்துட்டு போண்டாவில் புகையிரத நிலையம் போட்டுடுங்க. அப்படியே நாங்கள் வந்துட்டு இந்தியாவில் பக்கம் போகணும்னு சொல்லிக்கோங்கன்னா கொக்கியில் பகுதி வந்துடும். கொக்கியில் பகுதியில் கொக்கியில் அம்மன் கோயில், கொக்கியில் இருக்கிற நந்தலம்மன் கோயில் அந்த கோயில் வந்துடும். ஸோ அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கொக்கியில் காணொலியில நாங்கள் எப்படி திருப்பி போவோம். அதுக்கு முதல் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலை வந்து காட்டுறோம். காட்டிட்டு அந்த காணொலியை அந்த விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தோம் அந்த சிவன் கோயில் புவனேஸ்வரி அம்பாள் சமேத அதிபதியும் தன்மதியும் ஈஸ்வரன் கோயில். இது வந்து பார்த்தோம்னு சொல்லிக்கிறாங்க. சிவன் கோயில் என்ற தவிர சிவன் அம்மன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து சரி. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா கொண்டாவில் இந்துக்கள், அதாவது கொண்டா இந்து கல்லூரிக்கு முன்னே வழக்கம். இதான் வந்து கொண்டா இந்து கல்லூரி. சரி, இது இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு நந்தாவில் நம்ம கோயிலுக்கு சரி நந்தா குளத்துக்கு இருக்கக்கூடிய பாதைன்றது வந்து நாங்கள் வந்து அதை கொக்கையில் வந்துட்டு கவு பண்ணிக்கிறோம். அது இப்போ நாங்கள் இந்தியாவில் போய்கிட்டு இருக்க அந்த இடங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து காரணம் என்னென்றால் இந்தியா வந்துட்டு அதாவது வந்துட்டு இந்த கொண்டால் மேற்கு பகுதி வரைக்கும் இப்போ சேருது. இப்போ நாங்கள் வந்து கதையோட கதையாக வந்து கொண்டால் மேற்கு பகுதியில் வந்துட்டோம். மேற்கு கொண்டாலுக்கு வந்துட்டோம். அதை இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லணும்னா இங்கே ஒரு அம்மன் கோயிலும் சிவன் கோயிலும் சரி அம்மன் கோயிலும் பிள்ளையார் கோயிலும் இடம் ஒன்று இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா இதான் வந்துட்டு இந்த பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் சேர்ந்த ஒரு கோயில் வந்து கொண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து அதை தானிங்க வந்து பார்த்தோம்னு சொல்லிக்கணும்னா இன்னும் நிறைய ஒழுங்கியல் போகுது. நாங்கள் முதலுக்கு பண்ணிய மாதிரி ஒரு ஒழுங்கை உங்களுக்கு காட்டலாம் இருக்குன்னா இங்கே காட்டலாம். ஏனென்றால் இதெல்லாம் வந்துட்டு இந்த வீடுகளுக்கு மட்டும் போகக்கூடிய சின்ன சின்ன ஒழுங்கியல். இதுவே கூடிய மற்ற இடக்கை பக்கம் போகிற ஒழுங்கியல் பார்த்தோம்னா அது வந்து கொக்கியில் இருக்குது. அந்த இன்னொரு பாலம் வந்து தொடர்ச்சி ஆயிருக்கு. ஸோ இதனாலே நாங்கள் போயிடாது. சரி இப்படியே பார்ப்போம். பார்த்துட்டு இப்படியே கொண்டா சந்திக்கு போயிட்டு நாங்கள் நாங்கள் மிச்ச இடங்களை வந்துட்டு கவு பண்ணி கொண்டு போகலாம். இது இந்த ஒழுங்கியெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொல்லி எல்லா ஒழுங்கியலும் இப்போ போயிட்டு பெட்டன் முடியும். சரி நாங்கள் உங்களுக்கு இதுல இருக்கிற அந்த ஒழுங்கு வந்து போய் காட்டும். அதுக்கு முதல் இந்த
பிள்ளையார் கோயிலடிக்கு வந்துட்டு அப்படியே யூட்டனை போடுவோம். இதுதான் வந்து பார்த்தோம் என்றால் மேற்கு கொண்டாடி சந்தி, கொண்டாடி மேற்கு சந்தி. இந்த கோயில் வந்து நாங்கள் இதான் வந்து பார்த்தோம்னா இவருடைய கோயில் வந்து சந்திரசேகர பிள்ளையார் கோயில். இப்போ வந்து உப்புமலை பிள்ளையார் கோயில் சொல்றாங்க. அதாவது இந்த சந்திக்கு வந்துட்டு உப்புமலை சந்தி வந்து சொல்லி ஒரு பேர் இருக்கு. சரி, நாங்கள் அப்படியே வந்து வீட்டை போட்டு ஒரு ஒழுங்கு வந்து வாங்கிட்டு உங்களுக்கு அந்த கோயில் வந்து போகிற வந்து திருப்பி காட்டுவோம். பிறகு சேர்ந்து நாங்கள் அந்த இடங்களை திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். உங்களுமே போவோம். அது ஒரு சைக்கிள் அங்கே கேட்க போவோம். இந்த ஒழுங்கில் வந்து பார்த்தோம்னா உப்புமட பிள்ளையார் கோயில் வெளியே வந்து பார்த்தோம்னா இது 3 மாடி வீடு வந்து இருக்கு. இந்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஒழுங்கேக்க போய் காட்டுறதுன்னு சொல்லிட்டோம்னா இந்த இடங்கள் எப்படி உள்ள இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக சாம்பிளுக்கு ஒரு ஒழுங்கு போகிறோம். அதன்படி இது எப்படியும் பெட்டெல்லாம் முடிஞ்சுட்டு திருப்பி யூட்டன் போட்டு தான் வரணும். சரி, இது போகிற வரைக்கும் போவோம். வந்து இதை பார்ப்போம். இங்கே கிணத்தை பார்த்தீங்க எப்படி வெளியில போட்டுருக்கீங்க. இதெல்லாம் வந்து இந்த பங்கு கிணறுகள்னு சொல்றாங்க. அது இங்க அலுப்பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இதுல ஒரு இடங்கள்ல வந்து பார்த்தால் இந்த பீடியில வந்து மக்களே வந்து போட்டிருக்கணும். முடிச்சுட்டு இங்க அலுப்பக்கம் ஒன்றும் இல்லை. தெலுங்கான பக்கம் இருக்கக்கூடிய வீடுகளையும் பார்த்துக்கணும். அதே பக்கத்தில் இந்த பாதைகளும் வந்து பார்த்தோம்னா கொங்கிரீட் பாதைகள்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் இதால போற இந்த வீடு எங்க போய் ஏறுன்னு சொல்றீங்கன்னா ஏறு போட்டுருங்க. இப்ப இந்த வீடு வந்து எங்க போய் ஏறுன்னு சொல்லிட்டோம்னா போன சந்தை தான் போய் ஏறுது. நாங்கள் வந்து இப்போ உங்களை காட்டி வீடு எடுத்துக்கிட்டு போகலாம். அடுத்தது இதுதான் நாங்கள் போய் பார்த்தோம்னா பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய சந்தையில் பிள்ளையார் கோவில் இருக்கு. மற்ற அதுக்குள்ள போனோம்னு சொல்லி நாங்கள் இதுக்கு போகலாம். துறை வீதி பகுதிக்கு தான் போகலாம். இன்னும் அதுக்கு எந்த பக்கம் இருக்கு. நாங்கள் இப்படியே போயிட்டு மற்ற கோவில்களுக்குள்ள போவோம். இந்த கோவிலுக்கு அந்த பாதைன்னு சொல்லிட்டு கோண்டாவுடைய மேற்கு பகுதி, மேற்கு கோண்டாயில போகிறோம். இன்னும் சொல்லுவாங்க மாதிரி தான் கேகேஎஸ் வீதியால போயிட்டு வந்து வைக்கிறோம். இப்போ இது வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்து தள்ளி போனோம்னா நாங்கள் நீர் பகுதிக்கு போய் ஏறிடுவோம். இது வந்து கோண்டா, இது வந்து பார்த்தோம்னா கோண்டாயில் இருக்கக்கூடிய இப்போ அஞ்சு அலுவலகம் பக்கத்துல இருக்கு. அங்கால தள்ளி போனோம்னா நீர் பகுதிக்கு போவோம். இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பிஷா தண்ணி வாங்கி போவேன். யோசிக்க யாரும் ஓகே, இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வைர கோயில் இருக்கு. அதோட வந்து நாங்கள் உள்ளுக்குத்தான் தங்க போகிறோம். இந்த போக்குவரம் இந்த வீடு எங்க போக்குவரத்து என்றால் உட்கட்ட மடத்துக்குள்ள போகும்போது இது வந்து பார்த்தோம்னா உட்கட்ட மட வீதி. நாங்கள் வந்து இந்த கேகசி இதெல்லாம் நேராக போகாத சேர்றதுன்னா அது வந்து இங்கிலீஷ் பகுதியில் போய் சேரப்போகுது. மற்றது இந்த இங்கிலீஷ் பகுதியில் வந்து அந்த இடையே நாங்கள் வந்துட்டு எனவே கவர் பண்ணிட்டோம். ஸோ அதால் வந்துட்டு தான் நாங்கள் இதுக்கால போகிறோம். இந்த பகுதியை வந்து பார்த்தோம் என்றால் உட்கட்டமட வீதி. அதை விட வந்துட்டு இங்கே என்ன விஷயம்னு சொல்லிட்டோம்னா இங்கால பக்கம் வந்துட்டு நீங்கள் அந்த கிராம பகுதிகளில் இருந்து கூடுதலாக வந்து வேலைக்கு, அதாவது வந்துட்டு முக்கிய இடங்கள் வந்துட்டு பெரிய வீடுகளாக மற்ற பெரிய கட்டடங்களாக மாறுறதுக்கு இந்த பகுதிகள்லாம் முதலாவது வந்துட்டு ஏரியார் ஆரம்ப காலத்திலே மாறுனது அந்த சிறப்புன்றது. சரி, மற்றது வந்து பார்த்தோம்னா நாங்கள் இல்லை போயிட்டு இடப்பக்கம் பார்த்தோம்னு சொல்லிக்கணும்னா நாங்கள் ஏழு பக்கம் போடுவோம். நாங்கள் வந்துட்டு இந்த ஏழு பக்கம் காணொலியில் வந்துட்டு கவுன் ஏற்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ நேராக போகணும்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் அதாவது இப்போ வந்துட்டு பிரிஞ்ச அந்த வீதியில சேரலாம். இது வந்துட்டு முக்கட்டு மத வீதி. நீங்கள் பாருங்க, என்னுடைய குரல் தொந்தரவு இல்லாமல் இங்களுடைய இடங்களை வந்து கூட பார்க்க குளிர்மையான இடங்களா இருக்கு. அதாவது வந்து இங்க வந்து நிறைய மரங்கள் சேர்ந்திருக்கு. மற்ற இடங்கள் வந்துட்டு மரங்கள் குறை வேணும்னு சொல்லி சொன்னால் அங்கே கூட தோட்டப்பகுதி வந்துட்டு அதாவது வந்துட்டு மரங்கள் பெரிய மரங்கள் வைக்கிறே இல்லை. இது வந்துட்டு வீடுகள் வந்துட்டு கூடு செருவா இருக்கிறதால வந்துட்டு இங்கே பக்கம் நிறைய மரங்கள் வந்து வீட்டுகளையே வச்சிருக்கிறோம். ஸோ அதால வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா நிறைய ஒரு குளிர்மையான ஒரு பகுதியாக தான் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போகணும்னு சொல்லிட்டோம்னா அங்கே பாதை இல்லை. அதனால அந்த பாதை இப்போ அந்த பாலம் பிரச்சனையாக இருக்கு. அதால வந்து நாங்கள் இதால போகிறோம். நாங்கள் போனோம்னா இதுதான் சுற்றி வருவோம் என்ன. அதால வந்துட்டு இந்த எங்களுக்கு நிறைய இடங்களை வந்துட்டு காட்சிப்படுத்த முடியாமல் போயிடும். அதால வந்துட்டு இந்த நேரத்தை கருத்துல கொண்டு நாங்கள்
போற இடங்களை வந்துட்டு இந்த போற இடங்கள் மட்டும் பாதுகாவணும் போகிறோம். அதே இதுதான் வந்து பார்த்தோம்னா முப்பத்தொன்னோட சந்தி. இதெல்லாம் வந்துட்டு இடத்தை பக்கம் பார்த்தோம் சொல்லலாம் வந்தால் போற வீதி நாங்கள் ஏற்கனவே காணொலியில எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த வீதியால போவோம். இந்த வீதியால போயிட்டு நாங்கள் இடையால திரும்பி எல்லாம் போயிடலாம். ஏன்னு சொல்லிட்டோம்னா இந்த பக்கம் வந்துட்டு எல்லாம் இருக்கு. அதால வந்துட்டு நாங்கள் போய் இந்த வீதியில நேராக போயிட்டு அங்காள கோபுரத்துல உச்சடங்களை காணொலியில காட்சிப்படுத்துவோம். இப்போ நாங்கள் போய் ஏறுற இந்த வீதி எந்த வரைக்கும் போய் ஏறுதுன்னு சொல்லி சொன்னா ஹோண்டாவில் இந்து கல்லூரிக்கு முன்னுக்கு போய் ஏறுது. அதோட வந்து இந்த அப்புறம் இந்த வீதிக்கு பேர் வந்துட்டு பாடசாலை வீதி அல்லது ஸ்கூல் லேன்னு சொல்லி இங்கிலீஷ்ல கேட்பாங்க. இதை நாங்கள் வந்து பார்த்தோம்னா சந்தை பேரிட்டோம். இதுதான் வந்து பார்த்தோம்னால் ஹோண்டாவில் இந்து கல்லூரி அதே இடத்துக்கு திருப்பி வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா ஹோண்டாவில் சுகர் நிலையத்துக்கு முன்னாடி வீதியில் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் இடையில தான் திரும்பி பிள்ளையாகுடி போனாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த மிச்ச பகுதியில் வந்து காத்து வந்துருக்கிறோம். நேராக போகணும்னு சொல்லி தெரிஞ்சோம்னா நாங்கள் மெத்தலிக்கா பிள்ளையாகுடி அங்கே இருக்கு. அதை விட எங்களுக்கு இந்த சின்ன இந்த வீடியோலாம் வந்து பார்த்தோம்னா டெட் டைம் டக்குனு போயிட்டு ஒரு வீடியோவில் 2 வீடியோவோட மட்டும் போகக்கூடிய அந்த வீடியோவாக தான் இருக்கு. அதனால நாங்கள் இதுல மரங்கள இதுல உங்களுக்கு காட்டு இடம்னா முக்கியமாக இந்த பனை மரங்களை அதில் அவங்க போட்டோ வருவாங்க. முக்கியம் அவங்களுக்கு அதுல பனை மரங்கள்லாம் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு சொத்துவரம் சொல்லி சொல்லலாம். இல்லை வட மாகாணத்தில் சொத்துவதே பனை மரங்கள்லாம் அதில் வந்து இந்தியாவில பக்கம் முதல் அதிகம் இருந்தது. இப்போ வந்து குறைவாக அடைஞ்சிருக்கு. அதை விட வந்துட்டு இந்த இடங்கள்ல நிறைய மரங்கள் வந்துட்டு இருக்கிறது நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். எல்லாம் வந்துட்டு நிழல் தரக்கூடிய மரங்கள் நிறைய வீடுகள் எல்லாம் வந்து பார்க்க வேண்டாம். நிறைய அந்த நிழலான இடங்கள்ல தான் இந்த வீடுகள்ல கூடுதலா இருக்கு. அதை விட வந்துட்டு நாங்கள் இடங்கள்ல வேறு என்ன பண்ணி சொல்றது. சரி, இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா பெட்டெல்லாம் போய் சேரும் நினைக்கிறேன். சரி, எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததுதான் வந்து நெட்டில் பக்கம் நாங்கள் முதல் போன வீதி போன ஒழுங்கு இருந்தாலும் நாங்கள் இதாலே போவோம். எங்க வரைக்கும் போவோம் சொல்லிட்டு பார்க்கணும். பெட்டெல்லாம் முக்கியமான டவுட்டு. பெட்டன் இல்லைன்னா சந்தோஷம். இந்த வீதியில வந்து பார்த்தோம் என்றால் நெட்டிலிப்ப பிள்ளையார் கோயில் இப்போ ஒழுங்குன்னு சொல்லி இந்த வீதிக்கு பேரு. அந்த போய் ஒழுங்குலாம் போறோம். பார்ப்போம். எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கூடுதலான வீடுகள் வந்துட்டு மாடி வீடுகளாக மாறிக்கொண்டு வர்றதை நீங்க பார்க்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னால் முதல்ல ஒரு கட்டம் வரைக்கும் வந்துட்டு பெரிய கல்வீடு ஓரளவு கட்டுறதே வந்து பெரிய விஷயம் இருந்தது. சேர்ந்து வந்துட்டு அனைவரும் வந்து கல்வீடு கட்டி அதே ஒரு சாதாரண வீடு மாறிக்கொண்டிருக்கு. மாடி வீடு வந்துச்சு. இப்ப வந்துட்டு முதலாம் மாடியை தாண்டி 2ஆம் மாடி 3ஆம் மாடி என்று சொல்லி அடுத்தடுத்த கட்டங்களுக்காக போய்கொண்டிருக்கு. சரி, நாங்க ஏற்கனவே வந்துட்டு பார்த்த இடம் தான். அந்த இடத்துல திரும்பவும் வந்து சேர்ந்து பிரச்சனை இல்லை. அதாவது வந்து இன்னும் சரியா சொன்னால் எஸ்என் வீதிக்கு வந்துட்டு இந்த வீதி வந்து வேறு இருக்கு. நாங்கள் இடக்கை பக்கம் வந்து பார்த்தோம்னா அங்காள பக்கம் தான் நாங்கள் வந்து பார்த்த வைர கோயில் இருக்கு. நாங்கள் வந்துட்டு இதால இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எஸ்என் வீதியில முதல் பார்த்தா வைர கோயில் தான் இருக்கு. இந்த வைர கோயில் ரொம்ப சுத்தமாக காய்ச்சினாங்க. நேராக போனாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னு சொல்லுங்க, இது வந்துட்டு வாசிய சாலை ஒன்று இருக்கு. விவேகானந்தா முன்பள்ளின்னு சொல்லி நேசரி சேர்ந்த வழியே இருக்கு. அதாவது இந்த வீடு வந்து பார்த்தோம்னா இது வந்து சின்ன வீடு சொல்றாங்க. எஸ்என் வீடு தான். அதுலேயும் வந்துட்டு நல்ல பேர் ஞாபகம் இருக்குது. வேற இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்கு. அதுக்கால போனாலும் திருப்பி ரோடு அங்கே சுற்றிட்டு வரும். ஸோ அதால வந்து நான் நேராக தூங்கையில இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா பாபா கோவில் ஒன்று இருக்கு. நாங்கள் நேரா போவோம். நேரா போறதை விட பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இந்த இடம் வந்துட்டு ஒரு இதான இடம் இருக்கு. என்ன சொல்லி சொன்னால் சாதாரண ஆக்கள் யாரையும் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஐ மீன் புதிய ஆக்கள் யாரையும் வந்துச்சுன்னு சொல்லி இந்த இடம் வந்து பிடிக்கல. எல்லாம் வந்துட்டு ஒரு குழப்பமான ஒரு வீதியா இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் போனா ஒரு குழப்பமான வீதியா இருக்கும். மற்றது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் இப்ப இந்த வீதியால் வந்திருக்க இடம் எங்கன்னு சொல்லி சொன்னால் கொண்டாவில் நாராயணன் கோயில் தெற்கு திட்டம் வந்துட்டோம். நாங்கள் இடையில வந்துட்டு அப்படியே திருப்பி நாங்கள் நாராயணன் வீதியால் அதாவது வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் போயிட்டு என்னுடைய கட் பண்ணுவோம் இடத்த. இது வந்துட்டு ஒரு கோயில் வந்து நேராக போகணும்னு சொல்லி நாங்கள் போகணும் நினைக்கிறேன்.
ராமாவீரன் கோயில் இருக்கு. முருகன் இருக்கு. நாங்கள் முதல் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளாதான் போனோம் நாங்கள். அதாவது வந்துட்டு இந்த குமரா ஹோட்டம் வந்து கிளம்பி போனாங்க. அப்போ முதல் போயிட்டு அப்படி சுற்றிட்டு இடங்களை பார்த்து வந்தாங்க. ஐயா சொல்ல மாட்டாங்க இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாறி தான் இருக்கு. அதனால நாங்கள் திரும்பவும் வந்துட்டு நாராயணன் கோயிலடி கிட்ட வந்துட்டோம். வந்து நாராயணன் கோயிலடி நாங்கள் முதல் வந்துட்டு இந்த வீதிக்குள்ள சக்தியர் வீதிக்குலாம் முடிவாங்க. இப்போ நேராக போகிறோம். இதுலேயே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னாங்க ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அதாவது வந்து மரத்தோடு சேர்ந்து ஒரு அம்மன் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே, தமிழ் மக்கள் எல்லாரும் வந்துட்டு இயற்கையை வந்து கடவுளை கும்பிடுற மரகுடியார்கள் தானே. அதனால வந்து இதில் வந்து மரங்களை வந்து கும்பிடுறதுன்னு ஒரு ஆச்சரியம் இல்லை. அப்போ நாங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கவே தெரியும். இடங்களுடைய மக்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அதை விட வந்துட்டு இந்த மக்களுடைய இடங்களுடைய என்ன மாதிரியான ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். அதோட வந்து இது வந்துட்டு செம்பாட்டு மண் நிறைஞ்ச பகுதி. அதாவது வந்துட்டு செம்மண் பூமி சொல்லி சொல்றது. அதோட வந்துட்டு இந்த நாங்கள் வந்து சேர்ந்து எந்த இடம் வந்து பார்த்தோம்னா கொண்டாடி தில்லையம் பள்ளி அம்மன் கோயில் அம்மன் கோயில் இருக்கு. அப்படியே வந்துட்டு அம்மனை சுற்றி போவோம். இதான் வந்து பார்த்தோம்னா கொண்டாடி தில்லையம் பள்ளி சிவகாமி அம்மன் கோயில். இதே மாதிரி பார்த்தோம்னா கொண்டாடியில் வந்துட்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் வந்து பக்கத்துல இன்னொரு கோயில் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஓகே, நாங்கள் வந்துட்டு இப்படி போவோம். இது வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க இல்லத்து பிள்ளை என்று சொல்லி சொல்றாங்க. அதை விட வந்துட்டு இந்த இடத்துக்கு பேரும் வந்துட்டு தில்லையம்பதி அம்மன் கோயில் தில்லையம்பதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர். அப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்கு. அப்படியே நாங்கள் இந்த பக்கத்தால போவோம். எங்கேயும் வந்துட்டு ஒரு ஸ்டூடியோ ஒன்று இருக்கு. நான் எங்கேயே சொன்னாங்க இந்த இடங்கள்ல வந்து நிறைய புகைப்பட கலைஞர்கள் இருக்குன்னு சொல்லி. சரி, இதே நாங்கள் வந்துட்டு இந்த ஏரியாவில் போயிட்டு முதல் வந்துட்டு நாங்கள் இடப்பக்கத்தால திரும்பி காரைக்கால் வீதி பகுதி வரைக்கும் போனாங்க. இப்போ நாங்கள் வந்து வலப்பக்கத்தால திரும்பி முக்கிய இடங்களை பார்க்க போகிறோம். சரி, இப்படி போவோம். இதுலயும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் 2 வீடுகள் வந்துட்டு பிரிஞ்சு போறதை பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தோம்னா வலக்கை பக்கம் வந்து போற இந்த வீதி வந்து பார்த்தோம்னா போன்றாவது டிப்போ வரைக்கும் போகுது. அது இடக்கை பக்கத்துல போகுது அந்த வீதி வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா போண்டா இதுல நம்ம டீப்பா போயிட்டு அப்படியே பெரும்புறாரு சேருது. நாங்கள் இப்போ போயிட்டு போண்டா டிப்போ வரைக்கும் போய் பார்ப்போம். அதுக்கு பிறகு மற்ற இடங்களை வந்துட்டு உங்களுக்கு கூடுதலாக காட்டுறோம். அதாவது இப்போ இந்த கோயிலுக்கு இந்த வீதியில வந்து பார்த்தோம்னா ஆனால் பலகாலத்து பழைய வீடுகள் வந்துட்டு இருக்கு. கூடுதலாக வந்துட்டு ஒரு 50-60 வருஷம் தாண்டி அவரேஜா இருக்கக்கூடிய வீடுகள் வந்து 50 வருஷம் வரைக்கும் இருக்கு. அதோட வந்து நிறைய இது வந்து 60-70 வருடங்கள் பழமையான வீடுகள் இருக்கு. வேகமாக போன வீரசக்தி, அதாவது வீரபத்திரர் கோயில் இருக்கு. நாங்கள் இதால போவோம். தீபாவளி வந்து இடங்களை வந்துட்டு பார்க்க காட்டலாம். ஸோ அதுக்காகத்தான் போயிட்டு போய்க்கலாம். பார்ப்போம். அதாவது நாங்கள் வந்துட்டு இந்த இதில் வந்தோம்னா இதுக்கு பள்ளிக்கூடம் வந்து பரஞ்சோதி பள்ளிக்கூடம் சொல்லிக்கிறாங்க. பரஞ்சோதி வித்தியாலயம் சொல்லி மற்றபடி இந்த வீடு வந்து பார்த்தோம்னா டிப்போஸுக்கு சேர்ந்து எழுதிடும். அதோட வந்துட்டு சில இன்வெஸ்ட்மெண்ட் இடங்கள் வந்து இங்கே இருக்குது. அதோட காட்டம் பாருங்க, பார்ப்போம். இங்கே இடங்கள் ஃபேமஸான இடங்கள் ஊருக்காரருக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். ஐயா போறாரு இன்னும் சொல்லி. ஐயா வணக்கம். ஐயா கோண்டாயில பற்றி ஒரு வீடியோ செய்யறோம் ஐயா. கோண்டாயில பற்றி அப்புறம் கோண்டாயில ஏதாவது ஃபேமஸான இடம் இருக்கா ஐயா? இல்லையா, கோண்டாயில பாக்குற இடங்கள் ஃபேமஸான இடங்கள் இல்லையா? ஃபேமஸான அந்த கோயில்கள் அப்படி ஏதாச்சும் இடங்கள் நாராயணன் கோவில் அது இருக்கு. பழைய தியேட்டர் இருக்கு இல்லையா? இருக்கு. உடைச்சிட்டு பழைய இடங்களா தானே. அதுதான் ஐயா போனோம். அந்த சரியாங்க பக்கத்துல. நீங்க பழைய படம் பாத்துறீங்களாங்க? படங்கள் ஏதாவது பாத்துறீங்க முந்தி? என்ன பாத்துறீங்க?
என்னையா சாமி படம் முடிஞ்சு விடுறீங்க? பேருந்து இந்தியார படம், ஜாயிர படம், தயிர படம். இந்தியார படம் யார்கிட்ட ரசிகர் ஐயா நீங்க? ரஜினி. கடைசியா ரஜினி வந்த படம் பாத்துட்டீங்களே? எல்லாம் பாருங்க. அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு ஐயா? அப்ப ரஜினிக்கு 68. 5 வயசு வித்தியாசம். கடைசியா வந்த எல்லா படம் பாத்துட்டீங்க? அப்ப கடைசியா பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படம் ஐயா? என்ன படம்? 4 ரஜினி படம் ஐயா. ரஜினி படமா? எங்களுக்கு தெரியாத நம்மளுக்கு தான் தெரியும். ஜெயிலர் படம் என்ன ஐயா? ஜெயிலர் படம் கடைசியா வந்தது. ஜெயிலர் அதுல பாட்டி ஐயா வாக்கணும். ஐயா வாக்கணும். என்ன வேலை ஐயா நீங்க? நான் தச்சுக்கிறா. சரி ஐயா வாரவா. சரியா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் வந்தால் ஐயாட்ட பேசிட்டு அப்படியே வந்து பயணத்தை தொடர்றோம். இந்த இடங்கள்லாம் வந்து பார்க்கறது ஒரு கைவிடப்பட்ட இடங்கள் மாதிரி ஒரு இதாக கிடக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு சின்ன ஒரு பயம் கிடையாது. ஏன்னா வந்து பத்தை வந்துட்டு அதான் நடந்துட்டு இருக்கு. சரி நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு போவோம். தெரிஞ்சாலும் பார்த்தோம்னா வந்துட்டு அந்த பழைய தியேட்டர் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு காட்சி படுத்தலாம் பார்ப்போம். நேரா போகணும்னு சொல்லி சொன்னா நாங்கள் எதுவும் சொன்ன மாதிரி இந்த இது இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால் டிப்போ இருக்கு, கோண்டாவில் டிப்போ. நிறைய இது பக்கத்துல வந்து அந்த பழைய தேட்டர் வந்து அழுப்பம் இருக்கு. அந்த சரியான பாதை வழியா கூடியது இல்லை. எங்களுக்கு வந்துட்டு இந்த இடங்களை பார்த்துட்டு அப்படியே இதன்றோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த டிப்போ காணொலியை வந்து இதோட வந்து எனக்கு நினைச்சு விடுறோம். நீங்க பாருங்க. அப்படியே இதுதான் வந்து கோண்டாவில் டிப்போ வந்து காட்டுங்க. அதை போட்டோ எடுங்க. போட்டோ எடுக்கா. இந்த டிப்போல வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா வந்து டெலினஸோட பழக்கிறாங்க. என்னோட அனுபவத்தில் சொல்றேன், பழைய அனுபவங்கள் தான். மற்றது வந்து பார்த்தோம்னா இப்போ இதோட வந்து விளையாம முட்டிக்குது. அதை விட வந்து நாங்கள் இப்போ போய்கிட்டு இந்த வீதி வந்து இது வந்து போண்டா இருக்குது, போகல வீதி. இந்த இடத்த கொஞ்சம் காட்டுறதுக்காக வர்றோம். அதாவது இதுக்குள்ள போவோம். இதுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா கூடுதலா இது மாதிரி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியா இருக்கும். ஏன்னு போற அந்த வீதியெல்லாம் வந்து பார்க்குறேன். எங்களுக்கு எப்படி அந்த வீதிகள் அமைஞ்சிருக்கு, கரெக்டாக எப்படி இருக்கு, எங்களுடைய தாவரங்கள் என்னமா இருக்கு. பொதுவாக வந்து புளிய மரம் இருக்கிற புளியல் சொல்லி புளிய மரம் இருக்கு. இது வந்து வந்து அது நிறைய வீதி மரங்கள் இருக்கு. நிறைய இடம் வந்து குளிர்மையா இருக்கு. அதோட விஷயம் வந்து முக்கியமாக சொல்லுவாங்க. சரி இது போவோம். இப்படி போயிட்டு இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா முருங்கைச்செய்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது போவோம்னு சொல்லி இதுக்குள்ள தீபாவளி சொல்லி சொன்னோம்னா நாங்கள் எப்படியும் ஒரு கோயிலையா பார்த்ததுதான். எனக்கு நாள் இது வந்துட்டு இந்த கோயில்கள் குறைஞ்ச ஒரு ஊர் வந்து இந்த இடங்களுக்கு தான் சொன்னாங்க. இங்க இந்த பட்டயம் இருக்குன்னு சொல்லி. ஆனா இதுல வந்து நிறைய மரங்கள் நிறைஞ்சிருக்கு. அதான் முடியும். அப்ப அதுக்காக தான் நாங்க கூட சொன்னது பட்டைகளா இருக்குன்னு சொல்லி. இப்போ எந்த இடத்துல வந்து பார்த்துட்டு வந்து கேட்காதீங்க எங்க பட்டையா கிடக்கான்னு சொல்லி. பட்டையா மட்டும்தான் கிடக்கான்னு சொல்லி சொன்னீங்க. அந்த இடங்க சில இடங்கள் அப்படி இருக்கு. மற்றது என்ன சொல்ல, அது எங்க இடத்துல நிறைய வீடுகள் வந்து பூட்டி இருக்கு. கடைகள் வந்து பூட்டி இருக்கு. அதை விட வந்துட்டு இது ஒரு அம்மன் கோவில் வந்து பார்த்துக்கிட்டோம். நான் சொன்னேன் கொஞ்சம் தள்ளினாலும் ஒரு அம்மன் கோயில் வந்து பத்திரகாளி அம்மன் கோயில் வந்து. சரி இதை தாண்டி போவோம். இது வந்துட்டு இங்கே ஒரு கிளினிக் ஒன்று இருக்கு. ஓகே இதை தாண்டி இங்கே பக்கம் போனால் சரி போவோம். நினைக்கிறேன் இருக்கலாம். வந்துட்டு துவாரகை வீதி எந்த பக்கம் போவோம்? செந்திரன் துவாரகைக்கு போகுமா இல்லை மற்றதுக்கு போகுமா? சரி செந்திரன் ரொம்ப கஷ்டப்படுறோடாது அதிகமா கிழக்கு. சரி நாங்கள் துவாரகைக்கு போவோங்க. துவாரகை வீதியாலே போவோம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. ஒரு இங்க கிருஷ்ணன் வந்திருக்காரோ என்னடா சொல்லி விடுவோம். செந்திரன் ஒரு காலத்துல கிருஷ்ணர் இங்க வந்து ரெஸ்ட் எடுத்து வர்றாங்க. இந்த ரோட்ல இருக்க ஒரு இடத்துல அதான் துவாரகைன்னு பேர் வச்சது. கிருஷ்ணருக்கு அந்த பிடிச்ச இடம் வந்து அடிக்க சும்மா அடிச்சு விடுறா.
ஏய் அதுவும் இல்லடா, சின்ன துவாரகங்களா விட்டுருக்காங்க. ஒரு கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் சின்னடா. சரி இது ஓ நான் நினைக்கிறேன் இது வந்து டெக்டன் தான் முடிய போகுது போலா கிடக்குது. பல பக்கம் பாதையே இல்லையோ தெரியவில்லை. ரோட்டு போய்கிட்டே இருக்கு. ஓகே, உலகம் தான் ரோட்டு. ஓகே, எவ்வளவு தான் ரோடு வந்து பார்த்தோம். நல்ல ஒரு பச்சை பசையில் இருந்த ஒரு இடம் உண்டு. சரி, எங்களுக்கு திருப்ப வழியா கட்டணம். தாராளம் ரோட்டு போலாமாம்மா? திருப்பி தான் போகணுமா? சரியா, ஓகே. ஒரு டெட் டைம் வந்து சேர்ந்துட்டோம். எதிர்பார்த்ததுதான். துவாரக வீதிக்குள்ள போனாரு. அதுக்கு பிறகு வந்துட்டு அங்கே டெட் டைம்ல முடிஞ்சதால அந்த காணொலி முடிச்சிட்டு இப்போ நாங்கள் அடுத்த காணொலியில இந்த இடங்களை தொடர்ந்து வர்றோம். இது வந்து பார்த்தோம்னா இங்கே நாங்கள் இந்த வீடியோ முதல் போனாங்க. இதால் போயிட்டு அப்படியே கொண்டாடி கோயிலுக்கு போனாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா இவங்க கொண்டாடிலாம் சுற்றுறோம். அதாவது நாங்கள் போனது கொண்டாடி டிப்போக்கு போனாங்க. இப்போ நாங்கள் போய்கிட்டு எந்த இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இல்லை சொல்ல பேரும் தெரியும். சரி போவோம். இது வந்து கொண்டாடி போகுதுதான், அது சோறா தெரியுது. மற்ற இடத்துல பேரெல்லாம் நிறைய தெரியுது இல்லையா? பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டு ஓகே, இங்க வந்து ஒரு வைர வீடு இருக்கிறது. இது வந்து உரும்புராய் மேற்கு வைரவர். ஓகே, நாங்கள் அப்படியே கதையோட கதையா உரும்புராய்க்கு வந்துட்டோம். இப்ப நான் இதை என்னன்னு சொல்றது, இதை கொண்டாய் காணொலி சொல்லி சொல்லவா இல்ல உரும்புராய்ன்னு சொல்லி சொல்லவா? சரி பார்ப்போம். என்றால் கோண்டாவிலுக்கு போய் டெட்டங்க முடிஞ்சு திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்தா நாங்கள் இடையில போனாங்க. அதாவது வந்து கோண்டாவில் டிப்போல இருந்தா நாங்க போயிட்டு இறங்கி போனாங்க. பொங்கலை வீதிக்குள்ள போய் அப்படியே போய் துவார வீதியில போயிட்டு டெட்டன்ல போய் முடிச்சிருந்தாங்க. சரி, நாங்க வந்து இந்தியாவில் பக்கம் வந்துட்டு இந்த உரும்பு சரி கோண்டாவில் போய் இந்தியாவுக்கு பார்ப்போம். கோண்டாவினுடைய ஒரு சின்ன ஒரு நகர்பகுதி மாதிரி தான் இங்க கூட இடங்கள் தெரியும். அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா பின்னருக்கு உரும்புராய் சந்தி இருக்கு. உரும்புராய் சந்தி வரைக்கும் நிறைய கடைகள் வந்து பரவலா இருக்கு. உரும்புராய் சந்தி தான் கடைகள் குறையுது. அது இங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம் இருக்கு. எப்போதுமே வட்டாத தண்ணி வரக்கூடிய ஒரே இருக்கு. சரி, அது பிடிக்கிறாங்க. நாங்க அதுக்கு தலையிடக்கூடாது. ஆனா இதுக்குள்ள நாங்க ஒரு இடம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வைக்கிறோம். பட் வந்துட்டு அங்கேயிருந்து இங்க வரைக்கும் காட்டு அது மாதிரி இந்தியாவில பக்கம் வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்துட்டு ஒரு கட்டுக்கெல்லாம் போகுது. இதுவும் வந்து பார்த்தோம்னா போன்ற சில பகுதிகள்லாம் போய் சேருது. இன்னும் சொல்லி சொன்னா நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம். கொண்டிருக்கு ஒரு ஊர்லாம் வந்து ஓகே ஓகே மாப்பிள்ளை வந்தது. சரிங்க சார். ஓகே, எப்படியா நாங்க வந்து பாத்திரம் சொல்லிக்கிறோம். கோண்டாவில் இந்த பக்கம் நாங்க வந்துட்டு கொண்டாவில் சந்திக்கு போய் சேர போறோம். ஆனா வந்து கிழக்கு கொண்டாடி சந்திக்கு சேர்ந்து நான் வந்து இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வரைக்கும் போவோம். மற்றது வந்துட்டு இங்க என்ன விடயம் சொல்லிட்டோம்னால் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சந்திகளும் சொல்லிட்டோம்னாலே அதை சுற்றி ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி டெவலப் ஆயிடும். அதே மாதிரி இங்க கூட நிறைய கடைகள் வந்துட்டு டெவலப் ஆகிருக்குது. அப்படியே வந்து பார்த்தோம்னா நாங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு ராமேஸ்வரம் பள்ளிக்கூடம் இருக்கு. அது மாதிரி போனோம்னா ஒரு ரிட்டர்ன் முடிஞ்சு வந்துடும். அதனால நாங்கள் உள்ளது வண்டி இல்லை. உங்களுக்கு சந்தி இடத்துல வந்துட்டு சுற்றி காட்ட முடியாது பாருங்க. கல்யாண மண்டபங்கள் அது இதுன்னு சொல்லி இந்த சந்தி சுற்றிய நிறைய இடங்கள் இருக்கும். ஓகே, அதோட வந்துட்டு நாங்கள் இந்த காவலியை இதோட முடிச்சு கொள்ளலாம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே மக்களே, நாங்க வந்துட்டு இதோட இந்த காவலியை முடிச்சு கொள்ளலாம். என்னன்னா அதுக்கு முடிச்சு குறைய கிடைக்காதீங்க. நாங்க வந்துட்டு
நிறைய இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறாங்க. பட் என்ன சிக்கல் என்றால் இப்ப நேரம் போச்சு. அதை விட வந்துட்டு சில இடங்கள் டெட்டன்ல மாட்டுப்பட்டு உள்ளூர் ஆக்களோட விடயங்களை கழிச்சு சில விடயங்கள்ல முரண்பாடுகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனையால வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் செஞ்சு போச்சு. அதால வந்துட்டு இன்னும் டீப்பா வந்து நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஹோண்டாயில வந்துட்டு நிறைய இடங்கள் மற்ற நாடுகளோட சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதால இதை குறித்து நாங்கள் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதால வந்துட்டு நான் இந்த நாளைக்கு முடிச்சு கொள்வோம். மறக்காம எல்லாரும் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதான் முக்கியமா வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க. என்ன மாதிரி கருத்துக்களை ஃபோன் பண்ணுங்க. மற்ற வேறு எங்கெல்லாம் நாங்களை பார்க்கலாம்னு சொல்லுங்க. நாங்கள் அதையும் பார்ப்போம். அடுத்த ஒரு காலம் சந்திப்போம். இது வரைக்கும் டாடா பாபா. See you later.